ஹலோ சொந்தங்களா, அஸ்ஸலாமு அலைக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நம்ம ஃபேன்சி கிச்சனில் துபாய் ஃபேமஸான இஃபா சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறது பார்ப்போம். துபாயில் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஃபேமஸாக இருக்குது. நம்ம ஊர்லேயும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து லெக் பீஸோட தொட பீஸோடு எடுத்துக்குவோம். ஒரு பீஸ் 1/4 கிலோ அளவுக்கு நல்லா தட்டி வச்சுக்குவோம். அதை எடுத்து அதுக்கு மேலே கத்தியில் கோடு போட்டு நல்லா போட்டு வச்சுக்குவோம். மசாலா நல்லா உள்ளே பிடிக்கிற மாதிரி. அதுக்கு 2 ஸ்பூனு பூண்டு, 2 ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்குவோம். 1 கப்பு தயிர் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, பட்டை கிராம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு வேணுங்கிற அளவு உப்பு, லெமன் சாறு எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சிக்கனில் எடுத்து நம்ம எல்லாத்தையும் எல்லாம் அப்ளை பண்ணி விடுவோம். நம்ம தட்டி வச்சுருக்க சிக்கனை எடுத்து அப்ளை பண்ணி விடுவோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இதுக்கு நம்ம மைனஸ் அடிச்சுக்குவோம். 5 அவிச்ச முட்டையை வெள்ளை கருவு முட்டை எடுத்துருக்கோம். 5 பூண்டு பல் பெருசாக எடுத்துருக்குறோம். முந்திரி பருப்பு ஒரு 6 எடுத்துருக்குறோம். எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். ஜாரில் ஸ்லேஸ் சீஸ் ஒரு 4 எடுத்துக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்குவோம். 1 ஸ்பூனு சீனி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். சிட்டிகை லெமன் சாறு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மைனஸ் அடிச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதில் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக மைனஸ் அரைச்சி வச்சுக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ சிக்கன் ஊறிடுச்சு. ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வச்ச சிக்கன் எடுத்து நல்லா கடாயில் நல்லா அடுக்கி வச்சுக்குவோம். 2 2ஆக வச்சு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்குவோம். வேணால் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 2 சைடும் திருப்பி விட்டு இதே போல் வேக வச்சுக்குவோம். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடித்து வச்ச மைனஸ் எடுத்து அந்த சிக்கன் மேலே ஊற்றிக்குவோம். இஃபா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ட்ரெண்டிங்கான சிக்கனு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் நல்லா சாப்பிடுவோம். எங்கள் பேர பிள்ளைங்க சாப்பிடுதுங்க. சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுதுங்க. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ் எங்கள் பெரிய பேத்தி செஞ்சாங்க. லைக் பண்ணுங்கள் அவங்களுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும்.